வணக்கம். உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் விசைத்தறி துறையினரின் எதிர்பார்ப்புகள் இந்த மத்திய பட்ஜெட்டில் என்ன என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளியின் மொத்த எண்ணிக்கையில் 42% என்பது விசைத்தறி தொழிலாளர்கள் மூலமே தயாரிக்கப்படுகிறது என்பதுதான். இந்த நிலையில் பார்க்கும் பொழுது இந்த வருட மத்திய பட்ஜெட்டில் 2015-2016 மத்திய பட்ஜெட்டில் விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் விசைத்தறி தொழிலாளர்கள் குறிப்பாக இந்த மத்திய பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறோம் தெளிவாக. அதற்கு முன்னதாக அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்துவிடலாம். தமிழகத்தில் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் வசிக்கும் மக்களின் மிக முக்கிய தொழிலாக விசைத்தறி ஜவுளி உற்பத்தி தொழில் விளங்குகிறது. விசைத்தறி மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி பொருட்களில் 80% மேல் விசைத்தறியில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களே ஆகும். இந்த நிலையில் கடுமையான மின்வெட்டு, நூல் விலையேற்றம், ஆள் பற்றாக்குறை, கூலி உயர்வு, சாயப்பட்டறைகள் மீதான மாசு கட்டுப்பாட்டு வாரிய நடவடிக்கை போன்ற காரணங்களால் விசைத்தறி தொழில் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. விசைத்தறி துறையை மேம்படுத்தும் வகையில் தொடர் மின்சாரம் மானிய விலையில் வழங்க வேண்டும் என்றும் நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் மானிய விலையில் பருத்தி மற்றும் பட்டுநூல் வழங்க வேண்டும், விசைத்தறிகளை தொழில்நுட்ப உதவியுடன் நவீனமயமாக்குவதற்கு கடன் வழங்க வேண்டும் என்பதும் விசைத்தறி உரிமையாளர்களின் நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. உற்பத்தி செய்யப்படும் ஜவுளிகளுக்கான விற்பனை வரியை குறைப்பதுடன் நூல் மீதான விற்பனை வரியை நீக்கினால் விசைத்தறி தொழில் மீண்டும் உத்வேகம் எடுக்கும் என்று விசைத்தறி துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு பிரச்சனைகள், சாயப்பட்டறை பிரச்சனை மட்டுமன்றி வரித்துறை சார்ந்த வரியிலும் கூட அவர்களுக்கு பிரச்சனைகள் பல்வேறு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடன் கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு பழனிசாமி இணைகிறார், கோவை அரங்கத்திலிருந்து. வணக்கம் திரு பழனிசாமி. இப்போ எந்த அளவுக்கு, அதாவது தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த ஊர்ல அதிகமா இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, விசைத்தறிகள் அதிகமாக செய்யக்கூடிய இந்த தொழிலை, இதை ஒரு தொழிலாக செய்யக்கூடியவர்கள் எந்த இடங்கள்ல அதிகமா இருக்காங்க, அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்னா அது உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி முதற்கட்டமா சொல்லுங்க. கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் 2 லட்சம் விசைத்தறிகளுக்கு மேல இயங்குது. இது அத்தனையுமே கூலியின் அடிப்படையிலே தொழில் செய்யறோம். அதே போல கரூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், மற்ற மாவட்டங்களில் பல்வேறு ஜவுளிகள் உற்பத்தி செய்யறாங்க. அந்த அடிப்படையில அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் அதிகமான வேலை வாய்ப்பும், அதிகமான பல லட்சக்கணக்கான மக்களுக்கும் கிராமப்புற வேலை வாய்ப்பாகவும் கூலியினே அடிப்படையிலேயே தொழில் செஞ்சு பல்வேறு ஜீவாதார வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதிலே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே நாங்கள் தொழில் செய்து வருகிறோம். இதிலே மெயினாக சொல்ல போனால் மின்சார கட்டணம் என்பதுதான் இந்த தொழிலுக்கு பெரும் விபத்தாக இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் எல்லாம் பார்க்கும்போது இங்கு அதிகப்படியான மின்சார கட்டணம் இந்த பவர்லூமுக்கு இருப்பதனால்தான் இந்த விசைத்தறிகளை இங்கே இயக்க எங்களால் கூலியின் அடிப்படையிலே தொழில் செய்தவர்கள் சிரமப்பட்டு நாங்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூலியை வாங்கி அது பல்வேறு துறையினருக்கும் பிரித்து கொடுத்தது போக மிச்சம் இருப்பது ஒரு சில பர்சன்டை வச்சுக்கொண்டு இந்த தொழிலை நடத்துகிறோம். குறிப்பாக சொன்னால் எங்கள் தொழிலுக்கு வட்டி இல்லாமல் தொழில் செய்யும் தொழில் இந்தியாவிலேயே விசைத்தறி தொழில், அதுவும் கோவை, திருப்பூர் மாவட்ட விசைத்தறியாளர்களாகத்தான் இருப்பார்கள். அவ்வளவு பேரும் இந்த தொழிலை செய்வது என்றால் இவருடைய வாழ்வாதாரம் கிடைப்பதற்காகவே நாங்கள் தொழிலை வறுமையின் கோட்டில் நடத்துகிறோம். அரசு உதவியோடுதான் எங்களுக்கு இந்த மின்சார கட்டண சலுகை வழங்கி வந்தார்கள். அந்த மின்சார கட்டண சலுகை வழங்கி 20 ஆண்டு காலமாக இந்த தொழிலுக்கு பெரும் ஒரு வளர்ச்சியைக்கான உதவியாக இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக மின்சார கட்டணம் உயர்வால் இந்த தொழில் பெரும் பாதிப்புக்கு உள்ளானது. சென்ற 2012ஆம் ஆண்டு 110% மின்கட்டணம் உயர்வு ஏற்பட்டது. அந்த 110% மின்கட்டணத்தை எந்த வகையிலுமே எந்த முடிவு பார்த்தாலும் எங்களால் இயலவில்லை. மின்சார கட்டண உயர்வை பற்றி மாநில முதலமைச்சர் எடுத்து சொன்ன போது ஒரு 20% மேல் மின்சார கட்டணத்தை குறைத்து வழங்கினார்கள். அந்த குறைத்து வழங்கியும் எங்களால் அந்த தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். மீண்டும் இந்த தொழிலுக்கு ஒரு கூலி உயர்வு வாங்க வேண்டிய ஒரு நிலையிலே பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் போராடி சாவு வரை உண்ணாவிரதம் நடத்தித்தான் ஒரு கூலி உயர்வை வாங்க வேண்டிய அளவுக்கு நாங்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தொழிலில் கூலியை வாங்கி
பல லட்சம் ஏழை நடுத்தரம் மற்றும் ஆதி திராவிடர் அனைத்து பிரிவினருக்கும் இதை பிரித்து கொடுத்ததுவாக மிச்சம் இருக்கும் ஒரு சின்ன அமௌண்டை வைத்துத்தான் நாங்கள் விலைவாசிக்கு ஏற்ப ஏரியா பேர்பாட்சி உதிரிப்பாங்கள் அத்தனையும் ஈடுகட்டி தொழில் நடத்த வேண்டியிருக்கிறது. இந்த சாதாரண இந்த தொழில் பல்வேறு தரப்பினரும் வாழ்கிறார்கள். ஆனால் தொழில் செய்வர் பெரும் நெருக்கடியில் தள்ளப்படுகிறார்கள். அதற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வருமானத்துக்கு மீறின மின்சார கட்டணம் செய்ததுதான். அரசு எங்களுக்கு சலுகைகள் செய்து கூட இன்னும் பல்வேறு கட்டங்களிலே அரசு விவசாயத்துக்கு அடுத்தபடியாக விசைத்தறி தொழில்தான் மேலோங்கி நிற்கிறது. வேலை வாய்ப்புக்கே தமிழகத்திலேயே முன்னோடியாக இருப்பதே விசைத்தறி தொழில்தான். அந்த விசைத்தறி தொழிலுக்கு மின் கட்டணம் என்பதை விவசாயத்துக்கு அடுத்தபடியாக தொழில் இருப்பதால் விவசாயத்துக்கு எப்படி இலவசம் வழங்கியதோ அதேபோல் சிறு குறு தொழிலான 380 என்ற ஒரு விசைத்தறி ஸ்லாப் சிஸ்டத்துக்கு எங்களுக்கு விவசாயத்தை போல் இலவசமாக அதிகமாக வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தொழிலை சீரும் சிறப்புமாக நடத்தி நாங்கள் வாழ முடியும் என்பதை அரசு கவனத்துக்கு பலமுறை எடுத்து சொன்னோம். சென்ற ஆண்டு ஏற்றிய எங்களுக்கு மின்கட்டண உயர்வால் 15% மின்கட்டணத்தை அரசு மானியமாக ஏற்றுக்கொள்ளும். உங்களுக்கு மின்கட்டணம் ஏற்றினாலும் அந்த மின்கட்டணத்தை அரசே மானியமாக ஏற்றுக்கொள்ளும் என்று அரசு அறிவித்திருந்தது. ஆனாலும் மின்வாரியம் அந்த மின்கட்டணத்தை கூட்டியே கணக்கெடு செய்தார்கள். அந்த கூட்டிய மின்கட்டணத்தை எங்களால் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும்போது அரசு கவனத்தில் எடுத்து செல்லும் வகையிலே ஆர்ப்பாட்டம் மூலமாகவும் உண்ணாவிரதம் மூலமாகவும் 20 நாட்கள் வேலை நிறுத்தம் செய்தும் இந்த தொழிலை அரசு கவனத்துக்கு எடுத்து சென்றோம். அரசும் கனிவோடு பரிசீலனை செய்து நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு சிரமங்கள் இருப்பதை உணர்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்களுக்கு சொன்ன வாக்குறுதியின் பேரிலே நாங்கள் தேர்தல் முடிந்த பின்னே உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக அறிவிப்போம், நம்பிக்கையோடு போங்கள் என்று சொன்னார்கள். ஒரு முறை சென்றோம், மறுமுறையும் முதலமைச்சரை சந்தித்தோம். முதலமைச்சர் நல்ல நிறைவோடு எங்களுக்கு ஒரு வழி அனுப்பியிருக்கிறார். கட்டாயமாக வருகின்ற இந்த பட்ஜெட்டிலே கூட்டத்தொடரிலேயே அது பற்றி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார் என்று இந்த சட்டமன்ற கூட்டத்தை 4 நாட்களுக்குள் ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த முடிவு கட்டாயம் வரும், கட்டாயமாக அரசு செய்யும் என்று இருக்கிறோம். செய்யாத பட்சத்திலே கூட அமைச்சர்களையும் முதலமைச்சரையும் சந்தித்து எங்கள் தொழிலுக்கு மறுவாழ்வு கொடுங்கள் என்று நாங்கள் எடுத்துச் செல்லும் வகையில் இருக்கிறோம். அந்த மறுவாழ்வு எங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக 2 ஆண்டுகளிலே 125% ஒரு மின்கட்டணம் உயர்வு ஏற்பட்டால் அந்த தொழிலை எந்த தொழிலையுமே நடத்த முடியாது. ஆகவே அதை அரசு நன்காக பரிசீலனை செய்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வழங்க வேண்டும். இந்த தீர்வு வழங்கினால் தமிழகத்தில் உள்ள அனைத்து விஸ்தரியாளர்களுக்கும் 3A2 உள்ளவர்களுக்கு தான் அதிகமாக நாங்கள் ஏழை நடுத்தர மக்கள் இந்த தொழில் செய்து வருகிறோம். ஆகவே இதுக்கு ஒரு அரசு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கொடுத்தால் மட்டுமே இந்த தொழிலை கோவை திருப்பூர் மாவட்டத்திலே கூலியின் அடிப்படையில் தொழில் செய்வர்கள் மறுவாழ்வு வாழ முடியும் என்பதை எங்கள் சங்கத்தின் சார்பாக கூறிக்கொள்கிறோம். திரு பழனிசாமி, இப்போ மின்சாரம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறதா சொன்னீங்க. அதுக்காக நீங்க போராட்டங்கள் எல்லாமே முன்னெடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொன்னீங்க. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். மேலும் விசைத்தறியை ஒரு தொழிலாக எடுத்து நடத்துபவர்களுக்கு வங்கிக் கடன் சுலபமாக கிடைக்கிறதா என்பது குறித்தெல்லாம் விவாதிக்கலாம். திரு பழனிசாமி, இப்போ புதிதாக விசைத்தறி கூடங்கள் அமைக்கணும் அப்படின்னு புதுசாக விசைத்தறி கூடங்கள் கொண்டு வரணும், இல்ல இந்த தொழில இறங்கணும் நினைக்கிறவங்களுக்கு வங்கிக் கடன் சுலபமாக கிடைக்கிறதா? திரு பழனிசாமி, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? வங்கிக் கடன் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கிறதா? அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? வங்கிக் கடன் சுலபமா கிடைக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த வங்கியில கடன் வாங்கினா அவங்க போடுற ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்க அந்த வண்டி கடனை திருப்பி செலுத்தும் போது இந்த தொழில வியாபாரம் என்பது தொழில் என்பது ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கிறது. அந்த ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ப நாங்க தொழில் செய்தா இந்த பணத்தை நாங்க கட்ட வேண்டி இருக்கிறதுனால அந்த வட்டிகளையுமே குறைக்க வேணும். அதே நேருக்கு ஒரு வட்டி இல்லாம கடன் கொடுக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வழியினால் கூட குறைந்த வட்டியில கடன் கொடுத்து விசைத்தறிகளுக்கு எல்லாம் ஒரு சலுகைகளை வழங்கினால் மட்டும்தான் இந்த புதிய தொழிற்கூடத்துகள் அமைக்கிறதுக்குமே வங்கி மூலியமா கடன் வாங்கறதுக்குமே மக்கள் முருகன்பார் என்பதே எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனா கட்டாயமாக அரசு அவ்வளவு சீக்கிரமா எங்களுக்கு ஜவுளி தொழிலுக்கு அது பண்றோம் இது பண்றோம்ங்கிற அளவுக்கு இருந்தாலும் கூட இன்னும் எங்க கூலிக்கு நெசவு செய்யற விசை உரிமையாளருக்கும் கிராமப்புற வேலை வாய்ப்பு செய்யற
தொழிலாளர்களுக்கோ மற்றவர்களுக்கோ போதிய வசதிகளை ஈஸியாக அரசு இன்னும் செய்ய முன்வரவில்லை என்பதே என்னுடைய கருத்து. திரு பழனிசாமி, இப்ப பார்த்தோம்னா இந்த வருகின்ற மத்திய பட்ஜெட்ல பல்வேறு துறைக்கு பலவிதமான வரி சலுகைகள் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில உங்களுக்கு இந்த ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலப்பொருட்கள், இங்க விசைத்தறியை வேலை செய்வதற்கான மூலப்பொருட்களுக்கான விலை உயர்வு எந்த அளவுக்கு இருக்கு, விலை உயர்வு அதிகமாயிட்டே போறதாக ஒரு கருத்து இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த மத்திய பட்ஜெட்ல அதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த விலை மூலப்பொருட்களின் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மத்திய பட்ஜெட்ல இப்ப விலை குறைக்கிறதுக்கான விலையில அதான் குறைஞ்சா ஒரே முட்டை கீழே போயிருது, ஏறுனா ஒரே முட்டை மேல போகுது. இந்த நிலை இல்லாம ஒரே சமசீரான நிலையில சமமான வரி உயர்வால மற்ற மாநிலங்களை காட்டிலுமே இங்க வரி உயர்வு அதிகமா இருக்குது. அதாவது 4% வரி இருக்குது. அந்த 4% வரிங்கிறத 2% பஞ்சு நூலுக்கு வரி போட்டா தமிழகத்தில் விசைத்தறி தொழில் இந்தியாவிலேயே முன்னோடியா வரும். ஆக பஞ்சுக்கு வரி இருப்பது மத்திய சர்க்காக இருந்தாலும் கூட ஒரு வரி நிர்ணயம் என்பதை ஒரு சமச்சீராக கொண்டு வந்து உலக நாடுகளுடன் போட்டி போட்டு தொழில் செய்கிற அளவுக்கு தறிகளை நவீனப்படுத்த தரமான தறிகளாக உருவாக்க இந்த அரசு முன்வந்திருந்தாலும் கூட இன்னும் வேகமாக முன்வரவில்லை. ஜவுளியை ஏற்றுமதி செய்யும் இடத்திலே நிச்சயமாக இந்தியா இன்னும் ஒரு நிலையோடு இல்லை. அண்டை நாடான சீனாவிலே ஒரு நிலை இருக்கிறது, பாகிஸ்தானில் ஒரு நிலை இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் வாங்கும் துணி விலை அடுத்த மாதம் குறைந்து விடுகிறது. அடுத்த வாரம் வாங்கும் பஞ்சினுடைய விலை அதுக்கு அடுத்த வாரம் கூடி விடுகிறது. இப்படி ஏறுமாறும் இருப்பதாலே ஜவுளி தொழில் வருங்காலத்திலே இந்தியாவிலேயே செய்ய முடியாத அவலநிலை ஏற்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே என்னுடைய அறிவுக்கேற்ப அந்த 77ஆம் ஆண்டு அன்றைய பாரத பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் இந்த ஜவுளி தொழிலுக்கு முன்னோடியாக விளங்கினார். ஜவுளி தொழிலுக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி அடையவே அவர் தான் காரணமாக இருந்தார். அவர் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். ஏற்ற இறக்கம் என்பது ஜவுளி ஏற்றுமதி ஒன்றை தவிர மற்ற மூலப்பொருட்களை அவர் ஏற்றுமதி செய்யவே இல்லை. கச்சா பொருள்களை ஏற்றுமதி செய்தால் பிரச்சனைகள் வரும் என்று ஒரு முழு பொருளாக ஆயத்த ஆடைகளாக துணிகளாக மட்டுமே ஏற்றுமதி செஞ்சதால்தான் அன்று இந்தியாவிலேயே பெரும் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. அதேபோல் இன்றும் பஞ்சை நூலையும் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து குறைந்தது ஒரு 3 மாதத்துக்காவது ஒரு விலையில் நின்றால் மட்டும்தான் துணி உற்பத்தி செய்து விற்க முடியும். ஒரு வாரத்துக்கு வாரம் விலையேற்றம் இருந்தால் போட்ட முதலீடு எடுப்பதற்குள்ளே அவன் பாடுபட வேண்டியிருக்குது. அந்த நிலை வந்தால் கூடிய விரைவிலே ஜவுளி தொழில் இந்தியாவிலே அழியும் நிலை வரும். ஆகவே எதற்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும். நிச்சயமாக ஜவுளி தொழிலுக்கு கட்டுப்பாடு இல்லை என்றால் ஜவுளி தொழில் அடியோடு அழியும். தமிழ்நாடு ஜவுளி தொழில் அழிந்தால் நிச்சயமாக இந்தியாவிலேயே 60 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே மத்திய அரசு உடனடியாக ஜவுளி தொழிலுக்கு பஞ்சு நூலுக்கும் வரிகளை குறைத்தும் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்தும் தாராளமாக கிடைக்க வழிவகை செய்தும் அந்த தொழிலை ஏற்றுமதிக்கு அபிவிருத்திக்கு ஆர்டர்களை வழங்கினால் மட்டுமே வருங்காலத்தில் ஜவுளி தொழிலை முழுமையாக நடத்த முடியும் என்பதே என்னுடைய கருத்து. ஜவுளி தொழில் ஒரு கட்டுப்பாடு தேவை என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில இந்தியாவிலிருந்து நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய விஷயங்கள்ல 42% ஜவுளித்துறையிலிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஒரு கணிப்பு சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த ஜவுளித்துறையில விலை ஏற்ற இறக்கங்களில் கட்டுப்பாடுகள் தேவை, இந்த பஞ்சினுடைய விலை ஏற்ற இறக்கங்களில் கட்டுப்பாடுகள் தேவை. இது குறித்த பல்வேறு விஷயங்கள் இந்த மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருப்பதாக உங்களுடைய இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். சார் இப்ப வணக்கம். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நீங்க விசைத்தறிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெஷின்ஸுக்கான போதிய சர்வீஸ் சென்டர்ஸ் இங்க தமிழகத்தில் இருக்கா? காரணம் என்ன அப்படின்னா பல்வேறு நிறுவனங்கள் இந்தியாவில் இந்த மாதிரி மெஷின்ஸ் விற்பனை செய்யறாங்க, அதற்கான சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாமே கொடுக்கறாங்க. இந்த விசைத்தறி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கான போதுமான சர்வீஸ் சென்டர்ஸ் இங்க இருக்கா? போதுமான ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட அது பெரும் தொழில்களுக்குத்தான் அந்த ஆராய்ச்சிகளை அதிகமாக செய்கிறார்கள்.
எங்களை போல கூலியின் விசை செய்வதற்கோ சாதாரண விசைகளுக்கோ அதை நவீனப்படுத்துவதற்கோ அதை அரசிடம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு உதவி செய்வதற்கோ அதிகபட்சமாக கம்மியாகத்தான் இருக்கிறது. நாங்களே எங்களுடைய திறமையின் அடிப்படையிலே பல்வேறு ஆண்டுகளாக நாங்கள் இந்த தொழிலை கற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தொழில்நுட்பத்தை அதிகமாக புகுத்துவதற்கும் நவீன தறிகளை வாங்குவதற்கு ஈஸியான வழிமுறைகளையும் அந்த மையங்கள் எங்களுக்கு அதிகபட்சமாக செய்வதில்லை. பெரும் முதலாளிகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வசதி வாய்ப்பை செய்து கொடுப்பது போல இந்த சாதாரண விசையாளர்களுக்கு மற்றவர்களுக்கு நவீனப்படுத்த ஒரு நியாயமான விலையில தறிகளை வாங்கவோ ஒரு குறைவான வரிகளை அவர்களுக்கு விரிவிப்பு செய்து ஒரு வாங்கி கொடுக்கவோ அந்த நவீன திட்டங்களை உருவாக்கவோ எங்களுக்கு போதுமான அளவுக்கு இன்னும் ஊக்கம் அவர்கள் அளிக்கவில்லை என்று வேதனையாக இருப்பதை கொள்ளுகிறேன். இப்போது ஆய்வுக்கூடங்கள் பத்தி நீங்க சொன்னீங்க. உங்க மெஷின்ஸ் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதுல சரி செய்வதற்கான சர்வீஸ் சென்டர்ஸ் நிறைய இருக்கா, இல்ல அதற்கு ஏதாவது முதலீடுகள் தேவைப்படுகிறதா, அதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட வேண்டும் உங்களுடைய மெஷின்ஸ் எல்லாம் சரி செய்வதற்காக? மிஷின் சரி செய்வதற்காக தற்காலிகமா எங்ககிட்ட இருக்கிற மிஷின்களை சரி செய்யறதுக்கு நாங்களே அதிகமா செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு அந்த தொழில்நுட்பத்துக்கு அந்த தறிக்கேற்ப எல்லா வேலைகளும் எங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நாங்க பழகிட்டோம். ஆண்டாண்டு காலமா கிட்டத்தட்ட எங்க பகுதியில் ஒரு 70 ஆண்டு காலமா இந்த பவர் லூம்பை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். சாதாரணமா கிராமத்தில் 1-2 இருந்தது, இன்னைக்கு இந்த 2 மாவட்டத்தில் 2 லட்சம் விஸ்தரிக்கு மேல நெய்யுது. அத்தனையுமே கூலியின் அடிப்படை செய்யும் போது எவ்வளவு ஏழ்மையான நிலை என்பதை நீங்கள் புரிவீர்கள். அந்த நிலைமையில் எங்களுக்கு அந்த தறிகளை நவீனப்படுத்திற்கு இன்னும் மேலும் நாடா இல்லா தறிகளை மாற்றி அமைச்சு கொடுக்கறதுக்குமே அதைய செட்டில் ரூம்களா மாற்றி அமைக்கிறதுக்குமே எங்க தறிகளையே நம்ம நவீனமா பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நாங்க வாழ முடியும். நவீன தறிகளுக்கு வாங்க, உங்க தறிகளை வித்து போட்டு வாங்க அப்படின்னா நிச்சயமா நாங்க போக முடியாது, வாழ முடியாது. நவீன தறிகளை வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு எங்ககிட்ட பொருளாதாரம் இல்ல. எங்க தறிகளையே நவீனமாக்கி எங்க தறிகளுக்கு நாடா இல்லா தறிகளாக மாற்றி கொடுத்து அதை எங்களுக்கு பல்வேறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து வாழ வைக்கணும் அப்படின்னு தான் நாங்க மத்திய அரசு கேட்கிறோம். மத்திய அரசு அதுக்குண்டான சின்ன சின்ன ஒரு நவீனத்துகளுக்கு மானிய அடிப்படையில் கொடுத்தாலும் கூட இன்னும் எங்களுக்கு முழுமையான நவீனத்தை எங்க சாதா தறிகளுக்கு இன்னும் செய்யவே இல்லை. திரு பழனிசாமி, இப்ப இந்த ரக ஒதுக்கீட்டு பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது கைத்தறியில செய்யக்கூடிய ஒரு சில ரகங்களை விசைத்தறியில செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நிலையில இது விசைத்தறி உற்பத்தியாளர்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது விசைத்தறி உறுப்பினரால 100% பாதிச்சிருக்கு. எப்படின்னா 1-2 100. ஏன்னு சொன்னோம்னா 1ங்கிற நிலையில கைத்தறி ஆரம்பிச்சு 100ங்கிற நிலைக்கு கைத்தறி வளர்ந்து இன்னைக்கு 100ங்கிற அளவில் இருந்த கைத்தறி 1ங்கிற நிலைமைக்கு கம்மியாயிடுச்சு. அதுக்காக கைத்தறி இல்லை சொல்லல. நானும் ஒரு காலத்துல கைத்தறி நெசவேன். கைத்தறி நெசு அவங்க அத்தனை பேருமே இன்னைக்கு பவர் லூமா மாறிட்டாங்க. காலத்துக்கேற்ப விலை கழிவா கொடுக்கிற அளவுக்கு மலிவா கொடுக்கிற அளவுக்கு தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு விசைத்தறிகள் மட்டும்தான் செய்ய முடியும். ஆகவே விசைத்தறிகளை வெறும் காடாவாக ஓட்டிக்கொண்டு நாம தொழில் செஞ்சு அதுக்கு சாயப்பட்டைகள் தேவைப்படுகிறது. சாயப்பட்டை தேவைப்பட்டால் பொடிசன் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தறிகளிலேயே நவீனமான கலர்களை அதை செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பொடிசனுக்கு ஒரு மாற்று வழி ஏற்படும். அந்த பொலிசனால இப்ப நாங்க எங்க அப்பா காலத்தோடு எல்லா காலத்திலயுமே நாங்க அந்த பவர் லூம்ல ஓட்டுறோம். இது வரைக்கும் பொலிசனாக யாருமே நாங்க போல. அதாவது சாய பற்றைக்குள்ள கூட சாய தண்ணிக்குள்ள பொலிசன் இருக்கலாம். எங்கனால சாதாரண சின்ன பஞ்சுக்கோ பொலிசன் வந்தா பஞ்சாலைகள் இயங்க முடியாது, பவர் லூம்கள் இயங்க முடியாது, மற்றும் இந்த சம்பந்தப்பட்ட தொழில்களை இயங்க முடியாது. ஆனால் பொலிசன் என்பதை ஒன்றை வைத்துக் கொண்டு இதை பொலிசனால் நாங்கள் பாதிக்கிறோம், இதனால் எங்களுக்கு பாதிப்பு என்று சொல்லும் போது சாதாரண ஒரு விசைத்தறிகளை கிராமத்துகளை வைத்து ஓட்டும் போது அந்த கிராமத்தில் அனைவரும் அந்த தொழில் செய்யும் போது பாதிப்பில்லை. அங்க யாரோ ஒருவர் வேன் விரோதமாக முன்கூட்டியே அவர்களுக்கு பகையின் காரணமாக 30 ஆண்டு காலம் பக்கத்திலே குடியிருப்பான். அந்த பக்கத்திலே குடியிருந்து போட்டு விரோதம் ஏற்பட்டால் உடனடியாக போலீசனுக்கு ஒரு லெட்டர் போட்டால் உடனே தறியை நிறுத்துன்னு சொல்றாங்க. அப்ப 30 வருஷமா நீ இருந்தீங்களா, ஏன் உனக்கு தப்பு இல்ல, இப்ப என்ன காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சா போலீஸினால ஆருக்கு ஆபத்து இல்லை, இந்த தொழிலுக்கும் ஆபத்து இல்லை. போலீஸுங்கிறது கலர் ரகம்னு சொன்னாங்க. கலர் ரகம்ங்கிறது 1885 வருஷத்துல இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க.
கைத்தறி ரக ஒதுக்கீடு. அதுக்கு பின்னாடி 1974 வாக்குல 72 வாக்குல எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போது இந்த ரக ஒதுக்கீடு மறுபரிசீலனை செய்ய வேண்டும், எங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது 22 ரகமாக இருந்ததை 11 ரகங்களாக மாற்றி அமைச்சார்கள். அந்த 11 ரகத்தை மாற்றி அமைச்சும் கூட எங்களுக்கு முழுமையாக பவர் லூமினை நெய்ய முடிய அளவுக்கு தான் இருந்ததை தவிர அதிலே மாற்றம் ஏதும் ஏற்படவில்லை. ஆகவே இன்று தேவைக்கேற்ப நாங்கள் கலர் ரகங்களை உற்பத்தி செய்வது சாதாரண சின்ன கூலியில் இருக்கிற ரகத்துகளை போட்டால் கூட அது கைத்தறி ரக சட்டத்தில் இருக்கிறது. ஆகவே அந்த சட்டத்தை உடனடியாக நீங்கள் பரிசீலனை செய்து அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தற்சமயம் நேற்று இரவும் கூட சேலத்திலே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. என்னவென்று கேட்டால், சாதாரண ஒரு சீலையை ஓட்டுகிறோம் என்றால் அந்த சீலைக்கு ஒரு 1000 ரூபாய் கூலி வரி சென்றால் அந்த சீலையை கைத்தறி நெய்வோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் நெய்யலாம் 15,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு நெய்யலாம். ஆனா அதையுமே நாங்க குற்றம் சொல்றேன். அது தாராளமா அந்த பவர் ரூம்ல நீ போடுற அளவுக்கு வருங்கால சட்டத்தை மாற்றி அமைக்கதான் முடியும். அன்னைக்கு 30 கோடி பேர் இருந்த போது இந்த சட்டம் இருந்தது. இன்னைக்கு 130 கோடி பேர் வந்துட்டோம். ஆனா கைத்தறி 20 லட்சம் கைத்தறி இருந்தது. இன்னைக்கு பெயர் சொல்ற அளவுக்கு தான் கைத்தறி இருக்குது. அன்னைக்கு சாதாரணமா இந்த பவர் ரூம் இன்னைக்கு 20 லட்சம் பவர் ரூம் இருக்கு அரசே கணக்கீடு சொல்லுது. இந்த காலத்துல இனி சட்டத்தை காலத்துக்கேற்ப மாற்றி அமைத்து கைத்தறிக்காரும் பாதிக்காமல் பவர் ரூம்காரும் பாதிக்காமல் சட்டத்தை உடனடியாக வர்ற பட்ஜெட்டிலே மத்திய அரசு உடனே மாற்றி அமைச்சு இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். திரு பழனிசாமி, இந்த விசைத்தறி துறையினர் என்னென்ன எதிர்பார்ப்புகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. மேலும் கைத்தறி நெசவாளர்களும் சரி விசைத்தறி நெசவாளர்களும் சரி எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. இந்த மத்திய பட்ஜெட்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்தும் சொன்னீங்க. உங்களுக்கு தகவல்களுக்கு நன்றி. விசைத்தறி உரிமையாளர்களுடைய பிரச்சனைகள் என்று முக்கியமாக பார்க்கும் பொழுது, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது, தறிகளை நவீனமயமாக்குவதற்கான முக்கியமான விஷயங்களை மத்திய அரசு செய்து தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் வட்டி இல்லாத, அதாவது வங்கிகளில் வாங்கக்கூடிய கடன்களுக்கு வட்டி இல்லாத, அதிகபட்சம் வட்டி இல்லாத கடன்கள் கிடைக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கான ஆராய்ச்சி கூடங்கள் பல வகையான ஆராய்ச்சி கூடங்களை மேம்படுத்தி தர வேண்டும் என்பது குறித்த பல்வேறு எதிர்பார்ப்புகளை அவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார்கள். இத்துடன் இன்றைய உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சி இந்த துறையுடன் நிறைவு பெறுகிறது. மேலும் நாளை மற்றொரு துறையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.